தஹஜ்ஜுடைய நேரத்திலே இந்த சூறாவை 3 தடவைகள் ஓதி வருவோமாக இருந்தால் 3 தஹஜ்ஜுத்துக்கிடையிலே அதற்கான பரிகாரம், அதற்கான லாபம் நமக்கு கிடைக்கிறது. அது என்ன சூரா என்பதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தஹஜ்ஜத் நேரத்தில் வீசக்கூடிய காற்று சுவர்க்கத்தின் தென்றல் காற்றாக இருக்கும் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஹதீஸிலே பதியப்பட்டிருக்கிறது. அதுபோலதான் அந்த நேரத்திலே வீசும் காற்று பல நோய்களுக்கு நிவாரணியாக அமைந்துள்ளது என பல்வேறு அறிஞர்கள் தமது ஆய்வுகளிலே வெளியிட்டிருக்கிறார்கள். அது என்ன சூரா என்று பார்த்தோமாக இருந்தால், சூரத்துல் கௌசர். இன்னா அஹ்தைனாகல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். சூரத்துல் கௌசரிலே இந்த சூறாவினுடைய வசனங்கள் பதியப்பட்டிருக்கிறது. தஹஜ்ஜத் என்பது மிக பெருமதி வாய்ந்த ஒரு நேரம். அந்த நேரத்திலே நாம் எத்தனையோ தியாகங்களை விட்டு அந்த நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடம் 2 கரம் ஏந்தி எமது தேவைகளை கேட்டோமாக இருந்தால் அல்லாஹ் 7 வானங்கள் இறங்கி வந்து எங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கின்றான். அது மட்டுமல்லாமல் இந்த சூரத்துல் கௌசர் என்கின்ற இந்த வசனங்களை ஓதுகிற போது 3 தஹஜ்ஜத்துக்கிடையில் நாம் கேட்கின்ற கோரிக்கைகளுக்கு, நாம் எடுக்கின்ற தேவைகளுக்கு அல்லாஹ் பரிகாரம் தருகின்றான், பதில் தருகின்றான். எனவே இது ஒரு முக்கியமான சூரா. தஹஜ்ஜத் என்கின்ற அந்த நேரத்தில் கேட்கிற துவாக்களுக்கு பரிகாரம் கிடைக்கின்ற ஒரு துவா. எனவே இதனை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும், அடுத்தவர்களையும் அதிகமாக ஓதிவிக்க வேண்டும்.